என்ன மன்னிச்சிருமா. என் அப்பா செஞ்சது பிடிக்காம தான் நான் ஆத்திரத்துல கொடூரமா நடந்துக்கிட்டேன். அதுக்காக என்ன தண்டிச்சிடாதம்மா. शांभवी चंद्रमौली रमला अपर्णा उमा पार्वती काली हैमवती शिवा त्रिनयनी कात्यायनी धीरवी सावित्रीं नवयौवनां शुभकरीं साम्राज्यलक्ष्मीप्रदां चित्रूपीं परदेवतां भगवतीं राजेश्वरीं. தாயே, உனக்கு நைவேத்தியம் பண்ண பொங்கல் புளியோதரை சுண்டெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு பட்டு சேலை கட்டி பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் போய் பட்டு சேலையை எடுத்துட்டு வந்துடுறேம்மா. விசேஷமா அலங்காரம் பண்ணணும். அம்மா தாயே, நைவேத்தியத்துக்கு வச்சிருந்த அத்தனை பிரசாதத்தையும் நீயே சாப்பிட்டியா? என் வாழ்நாள்ல காண கிடைக்காத காட்சிய
அந்த அற்புதத்தை காட்டிட்டியே தாயே. வாங்கோ வாங்கோ, எல்லாரும் ஓடி வாங்கோ, வந்து அதிசயத்தை பாருங்க. வாங்கோ வாங்கோ. பாத்தேளா, அம்பாள் என்ன அற்புதம் பண்ணிருக்கா பாத்தேளா? நெய்வேத்தியம் பண்ண வச்சிருந்த பிரசாதத்தை அம்பாளே சாப்பிட்டிருக்கா பாருங்க. அம்பாளே குழந்தை ரூபத்துல வந்திருக்கா பாருங்க. வழி விடுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. சாமி சாமி, அம்பாள் வந்திருக்குதா தகவல் வந்ததே? ஆமாங்க ஐயா, குழந்தை வடிவத்துல அம்பாளே அவதரிச்சு வந்திருக்கா பாருங்க. ஐயா அரங்காவலரே, நம்ம கோவில்ல நடந்த அதிசயத்தை பார்த்தேலா? அம்பாளே தெய்வ குழந்தைய அவதரிச்சு கருவறையில இருந்து வந்திருக்கா பாருங்க. என்னங்க, நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டது வீண் போகலங்க. நம்ம மகளுக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை வேணும்னு நான் தினமும் வேண்டினேன். என் வேண்டுதலுக்கு செவிசாச்சு. இப்ப அம்மனே நம்ம கோவில்ல குழந்தைய அவதரிச்சு நம்ம கிட்ட வந்துட்டாங்க. இது நம்ம வம்சத்து வாரிசுங்க. இந்த குழந்தைய நம்ம மகளுக்கு தத்து கொடுத்துடலாங்க. அவ இந்த குழந்தைய அமெரிக்காவுக்கு கொண்டு போய் வளர்த்துக்கிட்டோங்க. தாராளமா தாராளமா. தாயே வாடா, வாடா வாடா. சொன்னா கேளுங்க, அழாதீங்க. என்ன மச்சான் இந்த சோதனை? ஒரு பக்கம் ராதா உயிருக்கு போராடிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நம்ம குழந்தை காணாம போச்சு. ஏன் நமக்கு இப்படி? கவலைப்படாத பூமிகா, கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பா குழந்தை கையில கிடைச்சிருவா. ராதா உயிரும் கண்டிப்பா காப்பாத்திருவாங்க. இங்க பாரு, எப்பவுமே உன்னோட கோரிக்கை வீண் போனதே இல்ல. நீ அம்மன் மேல வச்சிருந்த பக்தி தான் என்னையே தூக்கில இருந்து காப்பாத்துச்சு. அந்த நந்தகுமாரியும் புடிச்சுது. நீ கவலைப்படாத. சர்வேஷம் ஆனந்தும் சென்னை சுத்தி இருக்க எல்லா ஊர்லயும் பாப்பாவை தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா குழந்தை பத்தி நல்ல தகவலா கிடைச்சிடும். நீ தைரியமா இரு. வா. பூமிகா, இப்ப ராதா எப்படி இருக்கா? அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா, ராதா எப்படி இருக்கா? இப்போதைக்கு ஒண்ணு சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. போய் சேர்ந்துருப்பான்னு நினைச்சா இன்னும் உயிரோட தான் இருக்காளா? என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்டுட்டே இருப்பா ராதா. சமையல்ல இருந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புற வரைக்கும் இப்படி எல்லா விஷயத்திலயுமே எனக்கு ரொம்ப துணையா இருந்தா. பாவம், அவளுக்கும் நந்தகுமாருக்கும் பிரச்சனை இருந்தப்ப கூட அந்த கவலையை என்கிட்டயும் யார்கிட்டயுமே காட்டிக்க கூட இல்லை. எங்க எல்லார் மேலையும் ரொம்ப பாசமாவும் அன்பாவும் இருந்தா.
பாவம், அவளை போய் எந்த படுபாவி இப்படி பண்ணான்னு தெரியல. அவன் விளக்கவே மாட்டான். இவன் எதுக்கு இங்க வரான்? எந்த கேசையும் துருவி துருவி விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சிருவானே. சாரி மிஸ்டர் மதன், நந்தகுமார் கேஸ்ல தேவையில்லாம உங்களை சந்தேகப்பட்டு உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். இட்ஸ் ஓகே சார். ஒரு போலீஸ் ஆபீசரா உங்க சந்தேகம் நியாயம் தானே? நீங்க ஜெயில இருந்து விடுதலையான பின்னாடி இனிமேலாவது நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்ப எப்படி இருக்காங்க? இன்னும் நினைவு திரும்பல சார். சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கா. நான் இன்னும் உள்ள போய் அவளை பார்க்கல சார். என்னால அவளை இந்த நிலைமையில பார்க்க முடியுமான்னு தெரியல. எந்த நேரத்திலயும் என்ன வேணா நடக்கலான்னு என்னோட சீனியர்ஸ் சொல்றாங்க. நந்தகுமார் விஷயத்துல நீங்க சொன்னதையெல்லாம் நம்பாம நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஆனா இந்த கொலை முயற்சி கேஸ்ல நான் அப்படி இருக்க மாட்டேன். நீங்க சொல்றதை நான் நம்புறேன். உண்மையான குற்றவாளியை கண்டிப்பா கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி நான் தண்டனை வாங்கி கொடுத்தே தீரும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம இப்படி பண்ணிருக்காங்கன்னா என்னால எதையுமே யூகிக்க முடியல. இந்த கொலை முயற்சி பணத்துக்காக நடந்ததா தெரியல. ஏன்னா உங்க வீட்டுல பணமோ நகையோ எதுவும் திருட்டு போகலன்னு சொல்றீங்க. குழந்தை வேற காணாம போயிருக்கு. இந்த காரியத்தை பண்ணவங்க குழந்தைய கடத்திட்டு போயிட்டானுங்களா இல்ல இந்த சம்பவத்தை பார்த்து குழந்தை பயந்து போய் வெளியில எங்கேயாவது போயிடுச்சான்னு தெரியல. சொல்லுங்க மதன், பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நீங்க மாமா முறை. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். முன்னாடிதான் அந்த நந்தகுமார் தொல்லை கொடுத்துட்டே இருந்தான். இப்ப அவன் இல்ல. கொலை பண்ற அளவுக்கு யாருன்னு தகவல் தெரிஞ்ச உடனே உங்க வீட்டுக்கு போய் ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு தேடி பார்த்தேன். கொஞ்சம் கைரேகை சிக்கி இருக்கு. கைரேகை நிபுணர்கள் அங்க கிடைச்ச கைரேகைகளை தடயவியல் துறைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அது கிடைச்ச பின்னாடிதான் பழைய குற்றவாளியா புது குற்றவாளியான்னு தெரியும். குற்றவாளியை பிடிக்கிறதுக்கும் குழந்தையை தேடுறதுக்கும் 2 தனிப்படையை அனுப்பியிருக்கு. மிஸ்டர் சோம்நாத், நீங்க என் கூட வாங்க. ஐயோ, நம்மள கூப்பிடுறானே. இவன் விசாரணைன்னு நோண்டி நொங்க எடுத்துருவானே. தூரம் வந்துடுறேன். சொல்லுங்க மிஸ்டர் சோம்நாத், உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அது எங்க குடும்பத்துக்குன்னு இருந்த ஒரே எதிரி நந்தகுமார் தான். அவனே இப்ப இல்ல. எனக்கு வேற யார் மேலேயும் சந்தேகம் இல்லை சார். மாமா மாமான்னு என் மேல ரொம்ப பாசமா இருப்பா சார். அப்பா மனசு சரியில்லை, எங்கேயாவது கோயில் குளம்னு போயிட்டு வரேன்னு கிளம்புனப்போ நான் தான் அப்பா கிட்ட தாதாக்கு பாதி சொத்தை எழுதி வைங்கன்னு வற்புறுத்தி சொன்னேன் சார். பாவம், அதை அனுபவிக்காமலேயே இறந்துருவா போல இருக்கு. அது எப்படி நீங்களே இறந்துடுவான்னு சொல்றீங்க? அது இங்க வந்து விசாரிச்சப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல சார், அதை வச்சு சொன்னேன்.
மதன், நீங்க தைரியமா இருங்க. நந்தகுமார் விஷயத்துல கோட்டை விட்ட மாதிரி இதுல இருக்க மாட்டேன். கண்டிப்பா குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவேன். குழந்தையும் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சார் தைரியமா இருக்கு. ப்ளீஸ் சார், எப்படியாவது கண்டிப்பாமா உங்க குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். நீங்க தைரியமா இருக்கு. தேங்க்யூ சார். வரேன். வா. ஆத்தாடி, அப்படியே அம்மா நேர்ல வந்த மாதிரி இருக்கு. ஏன் கண்ணே பட்டுடு போல இருக்குமா? வா. ஏமா, நம்ம பொண்ணு மாப்பிளைக்கும் தகவல் சொல்லிட்டியா? அவங்க பாட்டுக்கு டெஸ்ட் அது இதுன்னு ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா அலைஞ்சுகிட்டு இருக்க போறாங்க. எல்லாம் விவரமா சொல்லிருக்கேங்க, கவலைப்படாதீங்க. உடனே கிளம்பி வந்துருவாங்க. இப்ப வந்துகிட்டு இருப்பாங்க. செல்ல குட்டி. வாமா, வணக்கம். வாங்க மாப்பிள, வாங்க. மாப்பிள, தேங்க்யூ மாமா. செல்லும். அம்மா சொல்லுமா. நீங்க சொன்ன மாதிரியே நம்ம கோயில் கருவறையில அம்மனே குழந்தை வடிவில வந்திருக்காங்கன்னு நீ சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? நீ சொன்ன மாதிரியே இவ தெய்வ குழந்தைதாம்மா. அம்மனோட அத்தனை அம்சமும் இவ முகத்துல இருக்கிறத பாருங்கம்மா. மாமா, இந்த குழந்தையோட பேர் என்ன மாமா? நாங்க எதுவுமே கேட்கல மாப்பிள. அம்மனே குழந்தை வடிவத்துல வந்ததால நாங்க மனசு நிறைஞ்சு போயிருக்கோம். நீங்க குழந்தைகிட்ட பேசுங்களேன். செல்லம், உன் பேர் என்ன? உன் பேர் என்ன செல்லம்? உன் பேர் என்ன? சொல்லுமா, உன் பேர் என்ன? பேச முடியலையா உங்களால? என்னங்க சொல்ற குழந்தை? ஏன்? கத்தியா? குத்திட்டாங்களா? குழந்தையோட அப்பா குழந்தையோட அம்மாவை கத்தியால குத்திட்டாரா? அட பாவமே, அத பார்த்துதான் குழந்தைக்கு பேச்சு வராம போச்சோ? ஆமாமா, குழந்தை கொலைய பார்த்து அதிர்ச்சியில தான் பேச மாட்டேங்குதுமா. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல மாமா. அமெரிக்கால இதுக்கு நவீன ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை செஞ்சு குழந்தைக்கு பேச்சு வர வச்சிடலாம். நீங்க சொல்றது சரிதான் மாப்ள. இனிமே இது உங்க குழந்தை. நீங்க அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க மாப்ள. ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க மாமா. ஆமா மாப்பிள்ள, குழந்தையே இல்லைன்னு சொல்லி எவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தீங்க. அம்மனே அவளோட கர்ப்ப கிரகத்துல இருந்து ஒரு குழந்தைய கொடுத்திருக்கா. இது நல்லபடியா வளர்த்து ஆளாக்குங்க மாப்பிள்ள. ஆமா மாப்ள. அப்பா, அவ சாப்பிட்டாலும் இல்லையா கூட தெரியலையேப்பா. நான் சத்தியமா சொல்றேன், என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரை விட்டுருவேன். ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பூமிகா? என்ன பூமிகா? என்ன மச்சான் இது? நம்ம குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இது வரைக்கும் ஒரு தகவல் கூட வரல. குழந்தைக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவ பச்சை குழந்தை மச்சான். அவ எங்க இருக்க, என்ன பண்றான்னு தெரியல. பூமிகா, அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீ அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிற. சொன்னா ஒண்ணும் கேளு. ஆகாது. ஏய், குழந்தைய தேடி போனியே, என்னாச்சு? குழந்தை எங்கேயுமே கிடைக்கல சார். சார், அதான் குழந்தை கிடைக்கல. அப்புறம் இதுக்காக நம்ம கவலை பண்ணோம். இல்ல, ஏசிபி பாண்டியன் இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கான். அவன் சாதாரணமா விட மாட்டான். ஏற்கனவே நந்தகுமார் விஷயத்துல தப்பு பண்ணிட்டான். அதுக்கு பரிகாரமா அந்த பாண்டியன் பூமிகா பக்கம் சப்போர்ட்டா இருக்கான். இருக்கட்டுமே, நம்மள என்ன பண்ணிடுவான்? ஏதாவது பண்ணுவான். அவனோட கவனத்தை திசை திருப்பணும். நம்ம மேல ஒரு துளி கூட சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கணும். என்ன பண்ணணும்? குழந்தைய அவன் எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிருவான். அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய நீ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் குழந்தைய ரொம்ப தொலைவில் கொண்டு போய் விட்டுறணும். இல்ல குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சு. இப்ப என்ன பண்ண? குழந்தை தூக்கணும், அவ்வளவுதானே? விடுங்க, இந்த சந்தோஷ் சாதிச்சு காட்டுறேன். ஆனந்த், தேவிகா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல, குழந்தை எங்க தேடியுமே கிடைக்கல. ஆனா Facebook மூலமா சில குழந்தைங்க கிடைச்சதா நான் ஒரு போஸ்ட் படிச்சேன்க்கா. Facebookல கிடைச்சிருக்க ரெஸ்பான்ஸ பார்த்தா குழந்தை எந்நேரமும் கிடைக்கலாம். ஆமா. தயவு செஞ்சு அழாதீங்க. அழாதீங்கக்கா, கிடைச்சிருக்கா. டேய் சந்தோஷ், என்ன சார்? இங்க பாரு, குழந்தைய பத்தி வாட்ஸ்அப்ல வந்திருக்கு. கொடுங்க. இந்த குழந்தை எப்படி அம்மன் சிலைக்கு பின்னாடி? சந்தோஷ்,
இதே வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்களுக்கும் வந்திருக்கும். அவங்க கிளம்பி கள்ளக்குறிச்சி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம அந்த கோயிலுக்கு போயிடணும். வாட்ஸ்அப்ல என்ன முக்கிய மெசேஜ் வந்திருக்கு கவனிச்சல? குழந்தைய பெற்றவங்க யாரும் இன்னும் வரல, அதனால அறங்காவலர் குடும்பத்தை சேர்ந்தவங்களே அந்த குழந்தைய வளர்க்குறாங்கன்னு மெசேஜ். சரியா? குட். தேங்க்யூ சார். சந்தோஷ், நீ ரொம்ப ஷார்ப்பா இருக்க. உடனே அந்த கோயிலுக்கு போறோம். அந்த குழந்தை எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி தூக்கிட்டு போறோம். சரி சார், வாங்க போலாம். குழந்தை கிடைச்சிரும். நீ பூமிகா ஏதோ மெசேஜ் வந்திருக்கு பாரு. விடுங்க மச்சான், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். அப்படி இல்ல பூமிகா, இங்க பாரு குழந்தைங்களை பத்தின மெசேஜ் எல்லாம் Facebookல வருதுன்னு சொல்றாங்க. நம்ம பாப்பா பத்தி கூட ஏதாவது வந்திருக்கும், எடுத்து பாரு. இருங்க. சார், நீங்க ஃபேன்னா நேர்ல வாங்க. ஃபேனா? போட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க. என்னம்மா உனக்கு ஃபேன் வேற இருக்காங்களா? அந்த ஃபுட்டேஜ் காமி. Waste my time. ஏமா உனக்குலாமா ஃபேன் இருக்காங்க? கலை பிஸியா இருக்கீங்களா? பேசலாமா? சொல்லுங்கண்ணா, ஃப்ரீயா தானே இருக்கேன். தெரியும் ஃப்ரீயா தான் இருக்கீங்க. இதுக்கு கிளைமாக்ஸ் சேது விக்ரம் மாதிரி இருக்குது. ஏய் முத்தம் கொடுங்க ப்ளீஸ். பெரிய முத்தம் கொடுங்க. நீ முத்தம் கொடுத்தா நான் வந்து இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வேணவே வேணாம். முன்னாடி ஒருத்தர் டானா இருப்பாரு, அதுக்கப்புறம் அவர் செத்து போயிடுவாரு. அவர் மாதிரி ஒருத்தர் பிடிச்சு அந்த டான் மாதிரி நடிக்க பாஷா. கொஞ்ச நெஞ்ச பேச்சாடா பேசுனேன், கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனேன்.